இப்போ நாங்கள் வந்துட்டு எங்கள் கிட்ட இருக்கிற அந்த நீல்கிரிஸ்க்கு போகிறோம். ஸோ இந்த மந்தோட ப்ரொவிஷன் வாங்குறதுக்கு வில் மீட் தேர். நம்ம எப்போல்லாம் வெளியே கிளம்புறோமோ அப்போ தான் நம்மளை தடுக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒன்று வரும். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா மழை வந்துச்சு. எப்படியாச்சும் நாங்கள் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி போயிட்டோம். நல்ல வேளை மழை நின்றுடுச்சு. இங்கே போனோன்னே எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஷாக்கான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த காஃபி பவுடரோட ரேட்டு தான். நீங்களே பாருங்கள். கோல்டு எவ்வளோ? 345. எனக்கு இது வேணும். என்ன டிஃப்ரென்ஸாக இருக்கும்? செம்மையாக இருக்கும். பியூர் ஸ்ட்ராங்காக இருக்கும். லைட்டாக போடுறது நார்மலாக அந்த ஆரஞ்சு கலர் கேப்பாக இருக்கும் இல்லையா, அந்த சன்ரைஸ் தான் வாங்குவேன். சரி இன்றைக்கி இது ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ரெட் கலர் கேப் நெஸ்கேஃபே கிளாசிக் இருக்கிறது வாங்கினேன். அதுவே 24 கிராம் வந்துட்டு 125 ருபீஸ் ஆகிடுச்சு. அண்ட் எனக்கு அங்கே பர்ச்சேஸ் பண்ணுறப்போ எனக்கு லைட்டாக பசிச்சது, அதனால் அங்கேயே கெவின்ஸ் மில்க் ஷேக் எடுத்து குடிச்சிட்டு அப்புறமா என்னெல்லாம் நாங்கள் லிஸ்ட்டு போட்டிருந்தோமோ அது இல்லாமல் ப்ளஸ் அடிஷ்னலாக ஸ்நாக்ஸ் அது எல்லாமே வாங்கிட்டு இருந்தோம். ஸோ என் ஹஸ்பண்ட் பில் போட்டுட்டு இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் 1 hour ஆச்சு நாங்கள் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு. எல்லாமே பார்த்து எங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். டே டைம் 9 ஆனதுனால நாங்கள் அங்கேருந்து சாப்பிட போகலான்னு பிளான் பண்ணோம். பார்த்தா எதிர்க்கவே எங்களுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. இன்ஃபினிட்டி பிளேட்டர் ஒன்று ஆர்டர் பண்ணோம். நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணிவிட்டு ஃபுல்லாக சாப்பிட்டோம். இங்கே எங்களுக்கு பில் எவ்வளோ ஆச்சுன்னா 820 ருபீஸ் ஆச்சு. டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே எங்களுக்கும் டம்மி ஃபுல்லாகிடுச்சு. முடிச்சு நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம். நீங்கள் எத்தனை பேர் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பட்ஜெட் போட்டு ப்ரொவிஷன் லிஸ்ட்டு போட்டு வாங்குவீங்கன்னு சொல்லுங்கள். மேரேஜ் ஆன ஃபர்ஸ்ட் மந்த்லேருந்து இன்னி வரைக்கும் நாங்கள் இந்த மாதிரி லிஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் போய் பர்ச்சேஸ் பண்ணுவோம். அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு காசும் மிச்சமாகும். அண்ட் மோர் ஓவர் நமக்கு அப்போ தான் நம்ம எவ்வளோ குவான்டிட்டி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதும் தெரியும். இது ஒன் ஆஃப் த மணி சேவிங் டிப். ஸோ இப்போ நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே நாங்கள் எப்போயுமே பில் வச்சுட்டு ப்ராடக்ட்ஸ் செக் பண்ணுவோம். இந்த வேலை என் ஹஸ்பண்ட் தான் பண்ணுவாங்க. அண்ட் எங்களோட பில் பார்த்திங்கன்னா 3077 ருபீஸ் ஆச்சு. ஸ்நாக்ஸ் அண்ட் டிட்டர்ஜென்ட் ரிலேட்டட் ஐட்டம்ஸ் எல்லாமே என்னோடய ஹஸ்பண்ட் எடுத்து வச்சுட்டாங்க. மீதி இருக்கிற கிச்சன் ஐட்டம்ஸ் மட்டும் எனக்கு மோஸ்ட்லி எல்லாமே பாக்ஸஸில் ஸ்டாக் இருந்துச்சு என்னோடய கண்டெய்னர்ஸில். ஸோ நான் எல்லாமே எடுத்து ஒரு பெரிய ஒரு கண்டெய்னர் இருக்குது. அந்த கண்டெய்னரில் எல்லாமே எடுத்து உள்ளே வச்சுட்டேன். எல்லாம் நெசசரியோ அதுலேருந்து நான் எடுத்துப்பேன். நீல்கிரிஸில் நாங்கள் 3000 அண்ட் அபோவ் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு ஒரு வவுச்சர் கொடுத்துருந்தாங்க. உங்களோட ப்ரொவிஷனை இந்த மாதிரி லிஸ்ட் போட்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆகும்னு தெரியும். ப்ளஸ் எவ்வளோ நீங்கள் குவான்டிட்டி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். எஸ், தட்ஸ் ஆல் கைஸ். வி வில் see in the next video. Bye.